அனைவருக்கும் வணக்கம். இதில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எல்லாம் நான் யூடியூப்பில் பதிவிடுறதும் இப்போ புத்தகம் எழுதி கொண்டிருக்கேன். அதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களும் எந்த மாணவர்களுக்கு, என்னிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நான் கற்பிக்கிறதுக்காகவும் தேர்வு செய்து எடுத்து வைத்த ஓலைச்சுவடிகள். உங்களுக்காக ஒரு 60 கட்டு ஓலைச்சுவடி தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பாருங்க, இந்த ஓலைச்சுவடி இதில் இருக்கிற பிரயோகத்தை நீங்கள் முழுமையாக படித்தாலே சிறப்பான மாந்திரிகர் ஆவீர்கள். மகாபாரத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரத்தை பற்றியான உண்மையான மந்திரங்களோட பிரயோகிக்கும் முறைகளோடு இருக்கிற ஓலைச்சுவடிகள். இதுவும் ஒரு கடுமையான ஒரு பிரயோக மந்திரம். இப்படி இதில் இருக்கிறது எல்லாமே உண்மையான மாந்திரிக முறைகள். நீங்கள் சிறப்பாக என்னிடம் கற்றுக்கொண்டால் எல்லாமே வஞ்சகம் இல்லாமல் மறைக்காமல் தருவேன். இதுவரை யாருமே இப்படி யாருக்கும் கொடுத்ததில்லை. எனக்கு மறைக்க வேணும் என்று இல்லை. எந்த முப்பாட்டனார் வழியாக வந்த ஓலைச்சுவடிகள் 1934ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் அதற்கு முற்பட்ட ஓலைச்சுவடிகளும் தான் இதில் இருக்கு. என்னிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பாக நான் எல்லாமே சொல்லித் தருவேன். எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஏன் மந்திரம் படிச்சிருக்கணும்? ஏனென்று சொன்னால், ஒரு நியாயம் தர்மம் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது கோர்ட்ஸுக்கோ போனால் அங்கே பணக்காரர்களோ அல்லது பதவியில் இருப்பவர்களோ, உயர் பதவியில் இருப்பவர்கள் அல்லது அதிகாரம் படைத்தவர்களுக்கு முன்னால உங்களோட எதுவுமே செல்லுபடியாகாது. அந்த இடத்துல நீங்க நாவடக்கம், இந்த மந்திர பிரயோகங்களை கொண்டுதான் வெல்ல வேண்டி இருக்கும். உங்களோட பிள்ளைகளை கொண்டு நடக்கலாம். அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு இந்த தான் வீடியோவில் பார்க்குறீங்க, யூடியூப்ல எத்தனையோ பிரச்சனை வருது. அந்த நேரங்களில் நீங்களாக செய்து உங்கள் எதிரிய நீங்கள் சங்காரம் செய்யலாம். பெண்கள், நீங்கள் உயர் அதிகாரிகளிடம் எவ்வளவோ பிரச்சனைகள் என்னிடமே வருகிறது. அவ்வாறான இடங்களில் நீங்கள் நாவடக்கம் செய்து அந்த உயர் அதிகாரியை அடக்கி விட்டு போகலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியில் சிறப்பதற்காக சரஸ்வதி மந்திரங்களை நீங்கள் கற்பித்துக் கொடுக்கலாம். சரஸ்வதி எண்ணெய் மந்திரித்து கொடுத்தால் பிள்ளைகள் நன்றாக ஞாபக சக்தியுடன் படிப்பார்கள். இதற்காகத்தான் நீங்கள் மந்திரங்கள் படித்திருக்க வேண்டும். ஒருவர் பில்லி வஞ்சனை சூனியம் செய்தால் அதை தடுக்கக்கூடியவாறு, அவருக்கு திருப்பி அனுப்பக்கூடியவாறு உங்களுக்கு தெரிய வேண்டும். இதெல்லாம் நீங்களே படித்திருங்க. அதுக்காகத்தான் எந்த ஒளிமுறையும் இல்லாமல் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். பெண்களுக்கு ஆண்கள் பெண்கள் யாரும் படிக்கலாம். அதெல்லாம் எந்த தங்கு தடையும் இல்லை. என்னிடம் படித்தவர்கள் சிறப்பாக இப்பொழுது தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். உங்களுக்கு கடன் சுமைகள் இருந்தால் தனதானிய சம்பத்து வருவதற்கான பிரயோகங்களை செய்து நீங்கள் தனதானிய சம்பத்துகளை அடைந்து கொள்ளலாம். ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகும்போது காரிய தடையை நீங்கள் தடைபட்டு செய்வதன் மூலம் இல்லாமல் ஆக்கிக் கொள்ளலாம். இன்னும் இதை நாங்கள் வாழும் உலகத்தை விட இன்னும் ஒரு உலகத்தை நீங்கள் காணக்கூடியவா இருக்கு, அமானுஷ்ய உலகம். இதற்குள் வந்தால்தான் அது உங்களுக்கு தெரிய வரும். நான் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இன்னொரு அமானுஷ்யமான, எங்கள் கண்ணுக்கு தென்படாத ஒரு உலகம் இருக்கிறது, தேவதைகள் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் சொல்வதை விட நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்கள், தேவதைகள், பிசாசுகள், பூதங்கள், இதுகளை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். மந்திரம் படிக்க விரும்பியவர்கள் வாட்ஸ்அப் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான மாந்திரிக பிரயோகங்களும் கற்றுத்தரப்படும். அனைத்துக்கும் கட்டணம் உண்டு. என்றால் கட்டணம் இல்லாத படிப்பிப்பது நீங்கள் சரியான சிரத்தை எடுத்து படிக்க மாட்டீர்கள். கட்டணம் கட்டினால்தான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. நன்றி, வணக்கம். நாகாஸ்திர மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்த வேண்டும். சாதாரண முறையில் மால் மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துவதென்றால் நீங்கள் 1800 கொடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். அது பேய் பிசாசுகளை துரத்தும், ஒரு சில தேவதைகள் எல்லாவற்றையும் துரத்தும்.
அம்மாள் மந்திரத்தை மேலும் மேலும் நீங்கள் கொடுத்து கொண்டு வந்தால் பல விதமான தேவதைகளையும் நீங்கள் துரத்தலாம். கவனமாக சுத்தத்தோடு இருந்து செய்ய வேண்டும். ருத்ர பூசைகள் செய்ய வேண்டும். உருத்திரனுக்கு பூசை செய்ய வேண்டும். உருத்திரன் சிவனின் ஒரு அம்சமான ஒரு கோபம் கொண்ட தேவதையாகும். இதை நீங்கள் கவனமாக நினைவில் கொள்ளுங்கள். எல்லோரும் படித்து வைத்திருங்கள். அதனால் எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும். பேய், பிசாசு, பில்லி, வஞ்சனை, சூனியங்கள் எதுவாக இருந்தாலும் இம்மந்திரத்தை கொண்டு நீங்கள் துரத்தி கொள்ளலாம். மிகச் சிறந்த மந்திரம். ஒரு காலத்தில் இராவணனால் இம்மந்திரம் பயன்படுத்தப்பட்டது. மேகநாதனால் இராவணனின் மகன் இந்திரஜித் என்று பெயர் பெற்ற மேகநாதனால் பயன்படுத்தப்பட்டது. யாராலும் தடுக்க முடியாத ஒரு மந்திர பிரயோகம். கர்ணன் பாவித்த மந்திர நாகாஸ்திர பிரயோகமானது அது வேறொரு தேவதை உடையது. அது சிவனிடமிருந்து பெற்றதாக எனது தாத்தா எனக்கு கூறியிருக்கிறார். இது உருத்திரரிடமிருந்து பெற்றது. இரண்டையும் சேர்த்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து பெரும் பூசைகள் செய்ய வேண்டுமாக இருந்தால், மூலமந்திரம் ஜபிக்க வேண்டுமாக இருந்தால், உருத்திரனுக்கு பூசை வைத்ததுக்கு பிறகு நீங்கள் உருத்திரனை சித்தியாக்கியதுக்கு பிறகு நாகாஸ்திர மூலமந்திரத்தை நீங்கள் சித்தியாக்கினால் சிறப்பு. இயலாதவர்கள் இம்மூலமந்திரத்தை நேரடியாகவே நீங்கள் சித்தி செய்யுங்கள். ஆனாலும் கொஞ்சம் சுத்தத்தோடு கவனமாக செய்யுங்கள். ராவணன் பல தவங்கள் இருந்து இந்த ரகசியத்தை பெற்று தனது மகனுக்கு கொடுத்தார். என்னிடம் இருந்த இந்த பிரயோகத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். நாகாஸ்திரம் எனக்கு தெரிந்த வரையில் 63 பிரயோகங்கள் இருப்பதாக வெளிப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கவனமாக இப்பிரயோகங்களை செய்யுங்கள். தற்போது என்னிடம் ஒரு 27 பிரயோகங்கள் இருக்கின்றன. ருத்ர நாகாஸ்திரம், சிவ நாகாஸ்திரம், நாராயண நாகாஸ்திரம், காளி நாகாஸ்திரம் என்று இருக்கிறது. ஒவ்வொருவரும் தமக்கு பெற்றுக்கொண்ட நாகாஸ்திரங்கள், பரமசிவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நாகாஸ்திர பிரயோகங்கள் இவை. ஒவ்வொன்றும் தனித்தனி அம்சமும் சக்தியும் கூடியவை. இது முதல் பதிவில் ஒரு பிரயோகத்தை தருகிறேன். இதன் சிறப்பை பொறுத்து நீங்கள் பார்ப்பது இது எவ்வாறு உங்களுக்கு பயன்படுகிறது என்பதை பொறுத்து பல நாகாஸ்திர பிரயோக ரகசியங்களை நான் வெளியிடுகிறேன். சாதாரணமான நாகாஸ்திர பிரயோகங்களும் இருக்கின்றன, சில தேவதைகளில் உள்ளது. அதையும் உங்களுக்கு வெளியிடுவேன். இதுபோல பாஸ்பதாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் என்று பிரயோகங்கள் இருக்கிறது. இதோட அகோராஸ்திரம் என்று இருக்கிறது. ஒவ்வொன்றாக வெளியிடுகிறேன். நீங்கள் என்னிடம் குருமுறையாக கற்றுக்கொள்வதே உங்களுக்கு நன்மையை பயக்கும். இதில் இன்னும் பல ரகசியங்கள் இருக்கின்றன. இப்பிரயோகத்திலே இன்னும் பல ரகசியம் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு உரிய முறையில், குரு சிஷ்ய முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மாந்திரீகத்திற்கு அதுவே சிறப்புடையது. எதுவாக இருந்தாலும் குருமுறையுடன் கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே சிறந்தது. இப்பொழுது மந்திரத்தை பார்ப்போம். இதுதான் உருத்திர நாகாஸ்திரத்தின் மால் மந்திரம். ஓம் ஆம் சி அர அர நாகாபாசம் ராம் ரீம் ரூம் துணுதுணு சிவபாசம் சிரியும் இரியும் அவ்வும் உவ்வும் உகார உக்கிர பாசமே திரிபுரம் எரிய பறந்திடு பாசமே ஆதி ஸ்ரீ உருத்திர முக பாசமே வரமது பெற்ற பஞ்சாட்சர சொரூபமே ஆதி கைலையில் நடனம் புரியும் உகர்ந்த பாசமே மிக்க பேய்களை விரிட்டிடு பாசமே கட்டிய பேய்களை கலைக்கிடு
பாசமே சர்வ மகா காளியை எதிர்த்திடு பாசமே மாடன் காடன் துர்க்கை பசாசியை சுழற்றிடு பாசமே ராட்சத கணத்தை காட்பட மோது அகோர பாசமே பிரம்மா கேசவனை வெறிட்டிடு பாசமே இந்திரன் தவத்தை அழித்திடு பாசமே எரியரி பாசமே எதிரியை கவ்வு கவ்வு பாசமே ராமாபாணத்தை மயக்கிடு பாசமே ஓம் ஆம் சகன தகன மோது மோது பாசமே இத்தடையை பிளந்திடு பாசமே பாசுபதத்தை எதிர்த்திடு பாசமே வச்சிர கோடாலியை முறித்திடு பாசமே அனுமான் தன்னை அடக்கிடு பாசமே சத்திராதியை சுட்டரி பாசமே கக்கிச வித்தையை அரித்திடு பாசமே காளி கூலியை கலக்கிடு பாசமே சர்வ தம்பன வித்தைகளை தகர்த்திடு பாசமே உள்ளீடு மருந்தை உதைத்திடு பாசமே சீர்த்தி மருந்தை மோதிடு பாசமே மூன்றாம் பிறையை சங்கரி பாசமே இரத்தப் பழியை விலக்கிடு பாசமே எகாரம் கொண்டு எதிர்த்திடு பாசமே உகாரம் கொண்டு உருட்டிடு பாசமே சிகாரம் கொண்டு உதைத்திடு பாசமே ஓம் அகார சிகார வங்க வடுக பாசமே அங்க சிங்க பிரசண்ட பாசமே நானா தூத்து சங்கார பாசமே ஓம் சவ்வும் மவ்வும் கிளியும் அர அர அரங்க அரு அரு பூட்டு பூட்டு சிவாய சிவாய அகோராய சிவகவசாய கேசு பராயா மழுதி அஸ்திராயா அங்க அங்க அரு அரு ரும்பட்டு ரும்பட்டு உருத்திர நாகா பாசமே அரு அரு ஸ்வாகா. இதுதான் நாகா பாசத்தின் மால் மந்திரம். ஒருவர் மூல மந்திரத்தை சித்தி செய்ததற்கு பிறகு மூல மந்திரத்தோடு கூடிய மால் மந்திரத்தை பயன்படுத்துவார்கள். இதுதான் முறை. அதாவது நாகா பாசத்தை முழுமையான சக்தியோடு பயன்படுத்துவதென்றால் முதலில் மூல மந்திரத்தை சித்தி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆதிகால முறையாக இருந்தது. பிறகு மால் மந்திரத்தை 12 தடவை சொல்லி மூல மந்திரத்தை சொல்வதாக வந்தது. நீங்கள் மால் மந்திரத்தை 12 தடவை சொல்லி மூல மந்திரத்தை சித்தி செய்யலாம். முடியாதவர்கள் மால் மந்திரத்தை மட்டும் நீங்கள் சித்தி செய்து பிரயோகியுங்கள். இதில் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும், எதிரியை என்ன செய்ய வேண்டும், பேய் பிசாசுகளை என்ன செய்ய வேண்டும் என்பது மால் மந்திரத்துக்குள் அடங்கும். இதன் உதாரணங்கள் பின்னால் வருகின்ற பிறகு நான் போடும் வீடியோக்களில் நீங்கள் நாராயணாஸ்திரங்களில் வரும் பிரயோகங்களை நான் சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். மால் மந்திரம் தனியாக இருக்கும், மூல மந்திரம் தனியாக இருக்கும். இவ் அஸ்திர பிரயோகங்களில் கொஞ்சம் மாறுபாடாக மால் மந்திரம் மூல மந்திரத்தோடு சேர்த்து வரும். மூல மந்திரத்தில் எவ்விடத்தில் மால் மந்திரத்தை இணைக்க வேண்டும் என்பதை ஒரு முறையாக நீங்கள் சரியான முறையில் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இன்னார் மகர் இன்னார் என்று வரும் இடங்களில் நாங்கள் ஒருவரின் பெயரை இணைப்பது போல மூல மந்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் அவ்வஸ்திரத்தை நாங்கள் கூறும் விடயம்தான் இம்மால் மந்திரம். மூல மந்திரத்தை மட்டும் இட்டு அதில் இடப்படும் ஒரு காரியத்தை இடப்படும் இடத்தில் குறித்த காரியத்தை சொல்லி ஏவுவதுதான் நாகாஸ்திர பிரயோகம். இவ் நாகாஸ்திர பிரயோகத்தை கருநாகாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அதனை நான் நினைக்கிறேன் ஒரு 40 வருடத்துக்கு முதல் ஒருவர் தென்னிலங்கையில் ஒருவருக்கு எதிராக ஏவியதாக எனது தாயார் கூறியிருக்கிறார். எனது மாமா ஒரு இடத்தில் மாந்திரிக பிரயோகங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது
எனது மாமாவின் குருவால் ஏவப்பட்டதாகவும், அது திரும்பி வரும் பொழுது பால் வைத்திருந்ததாகவும், அப்பாலில் அவ் அஸ்திரம் வந்து விழுந்ததாக கதையுண்டு. அப்பால் அப்படியே நீல நிறமாக மாறியதாகவும், எதிரி வீட்டில் உடன்பழி மரணம் நிகழ்ந்ததாகவும் சொல்லிக் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ஒரு தென்னை ஓலை எடுத்து பாம்பு போல பின்னி அதற்கு சக்தியேற்றி உயிர் கொடுத்து ஏவியதாக கூறினார்கள். அப்பிரயோகங்கள் என்னிடம் இருக்கிறது. அதெல்லாம் உங்கள் சிறப்புகளை பொறுத்து உங்களுக்கு பயிற்றுவிப்பேன். அதனால் நீங்கள் இப்பிரயோகங்களை கவனமாக கையாள வேண்டும். ஆதலால்தான் நான் உங்களுக்கு சத்திய வாக்குகளை வாங்குகிறேன். ஏனென்றால் இவை எல்லாம் உண்மையான அஸ்திர பிரயோகங்கள், மறைக்கப்பட்ட மந்திர பிரயோகங்களின் ரகசியங்களையே நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். இனி நாங்கள் இதன் பிரதானமான மூல மந்திரத்தை பார்ப்போம். மூல மந்திரம் ஓம் ஆம் சி ராம் ரீம் ரூம் சிரியும் இரியும் அவ்வும் உவ்வும் வங் அங் சிங் சவ்வும் மவ்வும் கிளியும் அங் அங் பிரசண்ட உருத்திர நாகாஸ்திராயா மமவசம் ரூம்பட் ஸ்வாஹா. இதுதான் மூல மந்திரம். நீங்கள் சாதாரணமாக செய்ய வேண்டுமாக இருந்தால் குரு பூசை முடித்து விக்னேஸ்வர பூசை முடித்து செய்ய வேண்டும். இங்கு நான் சிவ அங்கநியாச கரநியாசங்களே சொல்லி உங்களுக்கு தருகிறேன், எல்லோருக்கும் என்னிடம் பயில்வர்களுக்கு. அதாவது தென்கலையர் முறை, எங்கள் தென்கலையர் முறையாகவே உங்களுக்கு நான் பயிற்று விட்டு கொண்டிருக்கிறேன் எனது மாணவர்களுக்கு. அதனால் முதலாவது நீங்கள் இவ்வாறான பிரயோகங்களை, சிவ மூல பிரயோகங்களை எடுக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் உடல் சுத்தி கர சுத்தி செய்யும் பொழுது சிவமுறையை பயன்படுத்த வேண்டும். அதன் பிறகு குரு மந்திரம், குருவுக்கு முழுமையாக நீங்கள் நைவேத்தியம் வைத்து பூசை செய்ய வேண்டும். அதற்கு குரு மால் மந்திரம் இருக்கிறது, குரு மூல மந்திரம் இருக்கிறது. இந்த முறையை நீங்கள் பின்பற்றி தான் செய்ய வேண்டும். குரு மால் மந்திரத்தை சொல்லி பிறகு குரு மூல மந்திரமும் சொல்லி குருவுக்கு நீங்கள் குருவிடம் நீங்கள் உத்தரவு கேட்டுக்கொள்ள வேண்டும். மானசீகமாக, நான் குருவாக இருந்தாலும் மானசீகமாக நீங்கள் ஆத்மார்த்தமாக பூசை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் முறை. இந்த முறையை நீங்கள் குரு மந்திரம் சொல்லும் பொழுதே நீங்கள் நான் செய்யும் மந்திர யந்திர மருந்து சோதனம் என்று சொல்லும் இடத்தில் நீங்கள் நாகாஸ்திர மந்திரம் சித்திக்க பழிக்க வேண்டும் என்று குருவிடம் கேட்டுக்கொண்டு பிறகு குரு மந்திரம் நீங்கள் மூல மந்திரம் உச்சரிக்க வேண்டும். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், குரு மூல மந்திரம் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் குரு மூல மந்திரம் உச்சரித்தால் ஒரு தடவை நீங்கள் குளித்து விட்டு வந்து உச்சரித்தீர்களாக இருந்தால் அன்று நீங்கள் திரும்பவும் தலைக்கு நீரூட்ட கூடாது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் முதலாவது நாள் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு முறை நீங்கள் தலைக்கு நீரூற்றி குளித்து விட்டால் மீண்டும் அன்றைய நாள் தலைக்கு நீரூற்றி தலைமுழுகக்கூடாது. அதன் பிறகு நீங்கள் அடுத்த நாளெல்லாம் மால் மந்திரத்தை மட்டும், குருவின் மால் மந்திரத்தை மட்டும்தான் கூற வேண்டும். மூலமந்திரம் உச்சரிக்கும் காலங்களில் நீங்கள் நீரூட்டக்கூடாது. இதுதான் காலகாலமாக பின்பற்றும் முறை. நான் உங்களுக்கு மறைக்காமல் சொல்லிவிடுகிறேன். பிறகு ஏதேனும் தவறுகளை செய்து நீங்கள் மந்திர சித்திகளையோ குருவின் ஆசீர்வாதத்தையோ நீங்கள் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதற்காகத்தான் எல்லாம் சொல்லித் தருகிறேன். இதற்கும் நீங்கள் முறையாக சிவ அங்கநியாசகர நியாசங்களை செய்து அதன் பிறகு குரு பூசை செய்து அதன் பிறகு விக்னேஸ்வர பூசை செய்ததுக்கு பிறகு இதற்கு நீங்கள் பூசை செய்யலாம். இதுக்கு வடக்கு திசையை நீங்கள் பயன்படுத்தலாம். அதன் பிறகு நீங்கள் 1,00,000 மூலமந்திரம் உச்சரிப்பதால் சிறந்த பயன் கிடைக்கும். ஆனாலும் அதிகமாக நீங்கள் உச்சரிக்க
மிக பெரும் பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு தெரிய ராவணன் போன்றவர்கள் பல பிராமணர்களைக் கொண்டு, பல அ வேதியர்களை எல்லாம் கொண்டு அ இப்ப ராவணன் 1,00,000 உச்சரிக்கிறார் என்றால், அதைச் சுற்றி இருந்து அவருக்காக எல்லோரும் உச்சரிப்பார்கள். இப்ப கோயிலில் நாங்கள் போய் அர்ச்சனை செய்யும் பொழுது, எங்களுக்காக ஐயர் பூசை செய்வது போல, எங்கள் பெயரைச் சொல்லி சங்கல்பித்து விட்டு செய்வது போல, அவர்களும் ராவணனையோ அல்லது ராவணனின் மகன் யாருக்கு செய்யப்படுகிறதோ அவர்களின் பெயரைச் சொல்லி சங்கல்பித்துவிட்டு, அவருக்காக இந்த பலன் சேரட்டும் என்று சொல்லி செய்வார்கள். 100 பேர், 1000 பேர் சேர்ந்துதான் இதுகளைச் செய்து 1,00,00,000 10,00,00,000 என்று உச்சரிப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது அ அ 1000 பேர் சேர்ந்து செய்யும் பொழுது, அ அது ஒரு மூல மந்திரத்தை 1000 பேர் சேர்ந்து ஒருவர் 1000 படி செய்யும் பொழுது, அது எங்கோ போய்விடும். தாண்டிவிடும். 100 பேர் செய்தாலே 1,00,000 வந்துவிடும். இதுபோல தான் அஸ்திரங்களை சித்தி செய்து எடுப்பது. இதுதான் உண்மை. நான் கேட்டிருக்கிறேன். அப்படி எங்கள் வாழ்நாளில் எங்களால் அ 10,00,000 1,00,00,000 முறை உச்சரித்து விட முடியுமா என்று கேட்டிருக்கிறேன். ஏனென்றால், உச்சிஷ்ட கணபதி பிரயோகத்தில் ஒன்று இருக்கிறது. அவரிடம் அங்குசம் பெறுவது. அங்குசம் என்ற அஸ்திரத்தை பெறுவது. அதற்கு 1,00,00,000 தடவை உச்சரிக்க வேண்டும் என்று இருக்கிறது. நான் எனது தாத்தாவிடம் கேட்ட நேரம், அவர் கூறிய விளக்கம் தான் அது. எல்லோரும் சேர்ந்து உச்சரிப்பார்கள். அவ்வாறு உச்சரிக்கும் பொழுது, அது 10 நாள் உச்சரிக்கும் பொழுது 100 பேர் சேர்ந்து உச்சரித்தால், அது 1,00,00,000க்கு வந்துவிடும். எல்லோரும் பிரதானமான ஒரு கும்பத்திற்கு சுற்றி வர இருந்து ஒரே சங்கல்பத்தின் கீழ் செய்வார்கள். அதுபோலதான் ஹோமமும். 1,00,00,000 உச்சரித்தால், நீங்கள் அதற்கெடுத்தவாறு 100ல் 10ல் ஒரு பங்கு எண்ணும்போது, அதன் 10ல் ஒரு பங்கே வந்துவிடும். பெரும் தொகை. லட்சத்தை தாண்டி வந்துவிடும். 1,00,000 செய்தால் 10,000 உச்சரிப்பது போல, 1,00,00,000 செய்தால் 10,00,000 ஹோமம் செய்ய வேண்டும். அதுவும் அவ்வாறுதான். அத்தனை ஹோம குண்டங்கள் செய்து, எல்லோரும் இருந்து பிரதான ஹோம குண்டத்திற்கு அந்த சக்தியை வழங்குவார்கள். எல்லோரும் ஹோமம் செய்து. இதுதான் முறை. இதற்குத்தான் நான் சொல்வது, மாந்திரிகம் நீங்கள் கற்பதற்கும் பண வசதி இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைய வேண்டுமென்றால் பண வசதி, பொருள் வசதி, ஆள் பலம் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நீங்கள் இவ்வாறான பெரும் பிரயோகங்களை, உண்மையான சித்திகளை அடையலாம். அல்லாவிட்டால் உங்களுக்கு இது சாதாரணமாகவோ அல்லது பொய்யாகவோ தான் தெரியும். எல்லாராலும் ஈடுபட முடியாது. ஏன் என்றால், நீங்கள் சுத்தபத்தமாக இருக்க மாட்டீர்கள். அல்லது சரியான பண வசதி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லிவிட்டு, யூடியூப்களோ அல்ல புத்தகங்கள் இருப்பது போல 108 அல்ல 1008 சொல்லிவிட்டு, என்ன நடக்கவில்லை என்று கொண்டிருப்பீர்கள். இதற்கு பல முறைகள் இருக்கின்றன. சித்தி மந்திரங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் முறையாக பின்பற்றி, முறையாக செய்தால் எல்லோருக்கும் மந்திரம் சித்திக்கும். ஆனால் மந்திரம் சித்தியாகிவிட்டது, பல அஸ்திர பிரயோகங்கள், பல பிரயோகங்கள் இருக்கின்றன என்று வைத்துக்கொண்டு தலைக்கணம், ஆணவம் உங்களுக்கு வரக்கூடாது. ஏனென்றால், உங்களை விடவும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் மாந்திரீகத்தில். அதை நீங்கள் எப்படியும் எப்பொழுதும் நினைவு வைத்துக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் இம்முறையில் சித்தி செய்யுங்கள். இது வடக்கு திசையை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதை மந்திரத்தை சித்தி செய்ததுக்கு பிறகு ஒவ்வொரு பிரயோகத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் செய்யலாம். ஸ்தம்பனம் செய்யலாம், உச்சாடனம் செய்யலாம், மாரணம் செய்யலாம். பிரதானமாக இம்மூன்று இப்பிரயோகத்தை கொண்டு செய்யலாம். சரியான முறையில் செய்யுங்கள். நைவேத்திய பொருள்களில் முக்கியமாக பால் வைக்க வேண்டும். உங்களுக்கு உருத்திர பிரயோக மந்திரங்கள் தெரியாவிட்டால், உருத்திரனை மனதார எண்ணி அவருக்கு ஒரு நைவேத்தியம் வைத்ததுக்கு பிறகு இம்மந்திரத்தை சித்தி செய்ய தொடங்க வேண்டும். சொல்வது போல மந்திரத்தை சாப நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். செய்ததுக்கு பிறகு நீங்கள் செய்யலாம். மால் மந்திரத்தையும் சேர்த்துதான் நீங்கள் சாப நிவர்த்தி செய்ய வேண்டும். சரியான முறையில் செய்யுங்கள். இனி நாங்கள் அடுத்ததாக ஜந்திரத்தை பார்ப்போம். இதுதான் உருத்திர நாகாஸ்திரத்தின் ஜந்திரத்தின் ஒரு விதமான இது. இதுபோல மூல மந்திரத்திற்கு பலவிதமான ஜந்திரங்கள் இருக்கின்றன. அதுபோல ஜந்திரத்திற்குள்
மூல மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. வித்து மந்திரங்கள். அது மாறும். மூல மந்திரங்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்தி செய்யும் ரகசிய முறைகள் ஓலைகளில் இருக்கிறது. உங்களுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரயோகத்தை பொதுவாக இலகு பயன்பாட்டில் இக்காலத்திற்கு ஏற்றவாறு இலகு பயன்பாட்டில் செய்யக்கூடிய பிரயோக யந்திரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, எதிரிகளையோ அல்லது பேய் பிசாசு, பில்லி வஞ்சனை, சூனியங்களையோ நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். இதை நீங்கள் ஒரு தகட்டில் எழுதலாம். பேய் பிசாசு துரத்தும் பொழுது நிலத்தில் வரைந்து சிவத்த பூவால் அர்ச்சனை செய்து பிராண பிரதிஷ்டை செய்து ஒரு கொடுத்ததற்கு பிறகு பயன்படுத்தலாம். தேங்காயில் பயன்படுத்தலாம். தேங்காயில் பயன்படுத்துவது சிறப்பு. தேங்காயில் யந்திரத்தை வரைந்து ஒரு கொடுத்து வெட்டி நீங்கள் எதிரி ஏவல் பல மோசமான ஏவல்கள் செய்திருந்தால் தேங்காயை நீங்கள் வெட்டி அதுக்கு பிறகு ஒரு துண்டை கன்னி மூலையில் புதைத்துவிட எதிரி மாண்டு போவான், மரணம் அடைவான் அல்லது கடும் துன்பத்துக்கு உள்ளாவான். அப்படி கடும் துன்பத்துக்கு உள்ளானால் மன்னிப்பு கேட்டு வந்தால் நீங்கள் புதைத்த அந்த பாதி துண்டை எடுத்து பாலில் கழுவி பிறகு ஓடும் நீரில் நீங்கள் விட்டுவிடலாம். இந்த யந்திர பிரயோகத்தை கொண்டு நூல் கட்டலாம். பேய் பிசாசுகளுக்கு திருநூறு மந்திரித்து கொடுக்கலாம். இன்னும் அநேக காரியங்கள் செய்யலாம். இந்த யந்திரத்தையும் நீங்கள் தகட்டில் எழுதி அல்லது ஓலையில் எழுதி சுருட்டி யந்திரமாக பாதுகாப்பு கவசமாக அணிந்து கொள்ளலாம். அனைத்திற்கும் சிறந்த முறை வீட்டு காவல் செய்யலாம், வளவு காவல் செய்யலாம். நீங்கள் உங்கள் உக்தி போல பயன்படுத்துங்கள். அதுவே சிறந்ததாகும். இவ்வாறான மந்திர யந்திர பிரயோகங்களின் ரகசிய முறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வைத்தால் நான் உங்களுக்கு பதில் அனுப்புவேன். அனுப்பும் பொழுதே நீங்கள் உங்கள் விவரத்தை அனுப்பிவிடுங்கள். ஏனென்றால் எல்லா ரகசிய பிரயோகங்களிலும் நான் வெளிப்படையாக யூடியூப்பில் உங்களுக்கு பகிரங்கமாக வெளியிட முடியாது. ஏனென்றால் இதில் பல ஏவல் முறைகளை என்னால் வெளியிட முடியாது. கடும் பிரயோகங்கள் அவைகள். இம்மந்திரத்திற்கே, நாகாஸ்திர பிரயோகத்திற்கே 6-7 விதமான முறைகள் இருக்கின்றன. எதிரியை அழிப்பதற்கு என்று வேறு வேறு முறைகள் இருக்கின்றன. கருநாகம் ஒன்றை எடுத்து அந்த நாகத்தை வத்தல் போட்டு, வத்தல் என்றால் அதை காய போட்டு எடுத்து உயிர் கொடுத்து செய்கிற முறையெல்லாம் இருக்கிறது. இதற்கே இருக்கிறது. அதற்குள் யந்திரம் வைத்து செய்யும் முறைகள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். குரு சிஷ்ய முறையில் மட்டுமே நான் கற்பிப்பேன். கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் சலிப்பாகத்தான் இருக்கும். என்றால் ஆரம்பங்கள் கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். நீங்கள் நன்றாக படித்து வரும்போது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். இவ்வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யுங்கள். அது உங்கள் நன்றியை காட்டும். நான் போடும் வீடியோக்களுக்கு நீங்கள் லைக் கூட செய்யாமல் இருந்தால் அது உங்கள் சுயநலத்தையே குறிக்கும். சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பது உங்கள் சுயநலத்தையே குறிக்கும். நான் உங்களுக்கு மனசுத்தத்தோடு உங்களுக்கு வெளியிடுகிறேன். நீங்கள் உங்கள் சுயநலத்தோடு நீங்கள் லைக் செய்யாமல், சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்களா இருந்தால் என் சாபமாக உங்களுக்கு அம்மந்திரமே உங்களை அளிக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்கள் நன்றியை நீங்கள் காட்ட வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனையோருக்கும் நீங்கள் பகிருங்கள். ரகசியமாக நீங்களே முடிவைத்துக் கொள்ள வேண்டாம். அது உங்கள் சுயநலத்தை குறிக்கும். நான் உங்களுக்கு கூறுகிறேன், சுயநலவாதிகளுக்கு என் மந்திரம் எப்பொழுதும் பலிக்காது. பலித்தாலும் அதுவே உங்களை அழிப்பதாகவே இருக்கும். இது என் குருவை சாட்சியாக வைத்து நானிடும் சாபம்.
நன்றி.